வெல்கம் டு லேட்டரல் நியூ இயர் ஆஃப் கான்ஷியஸ் ஹீலிங். ஐ அம் டாக்டர் பூர்ணிமா கோபிநாத். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவத்தை பத்தி இருந்ததுங்க. 38 மலர்கள் சொல்லியிருந்தேன். இந்த 38 மலர்களும் ஒரு ஒரு தன்மையுடையது சொல்லியிருந்தேன். இன்னைக்கு முதல் மலரா நம்ம அக்ரிமணி பார்க்க போறோங்க. இந்த அக்ரிமணி என்றவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க மனசுக்குள்ள எல்லா கவலைகளும் பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வாத்து தண்ணியில போயிட்டு இருக்குன்னா மேல பார்க்கும்போது அமைதியா அது அழகா ஸ்விம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மூவ் ஆகும்னா அது தண்ணிக்குள்ள காலை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு கவலைகள் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்காம அவங்க அழுத்தமா இருந்துட்டு அவங்க வெளியே சந்தோஷமா இருந்துக்கிறவங்களதான் நம்ம அக்ரிமணி கேரக்டர் சொல்லுவோம். நீங்க அக்ரிமணி எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்க மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களா, ஒரு லேண்ட் வாங்க போறீங்களா, இல்லை நீங்க ஒரு பர்ச்சேஸ் போறீங்களா, எங்க ஆர்குமெண்ட் இல்லாம நீங்க பார்கிங் இல்லாம உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அக்ரிமணி ஒரு டோஸ் எடுத்துட்டு போங்க. நான் யூஸ் பண்ணி பல வருஷம் அனுபவம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு தைரியமா சொல்றேன். இன்னொன்னு முக்கியங்க, இது எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகும்னா அப்படி கிடையாதுங்க. அவங்க மனநலமைக்கு ஏற்ற மாதிரிதான் ஒரு மலரும் இருக்கு. அவங்க தெரபிஸ்ட் அணுகும் போது அவங்களுக்கு என்ன மலர்கள் தேவைன்றது அவங்க பேசும்போது அவங்க மனநலமை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெரபிஸ்ட் அந்த மலர் கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்க பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடுறதுக்கு பல விஷயங்கள் மலர்கள்ல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க பிரச்சனை என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த மலர் என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.